கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய உடன்படிக்கையை நாம் சட்டம் என்கிறோம், அல்லது நியாய பிரமாணம், கட்டாயமாக கைக்கொள்ள வேண்டிய ஒன்று. புதிய உடன்படிக்கையை நாம் சுயாதீன பிரமாணம் என்று சொல்கிறோம், அல்லது லா ஆஃப் லிபர்ட்டி அல்லது லா ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்கிறோம். இப்போ வேதம் நமக்கு எச்சரிக்கிறது 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், புதிய உடன்படிக்கையில் வாழக்கூடிய நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படின்னா கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல. ஆனாலும் கூட 16வது வசனம் வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். போதும். சுயாதீனம் அப்படின்னு வரும் பொழுது அதில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிரமாணம் என்னென்னா, நீங்கள் அதை துர்க்குணத்திற்கு மூடராக கொண்டிருக்க முடியும். அதாவது மாம்சத்திற்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்வதற்கு எனக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த சுயாதீனத்தை மற்றவர்கள் அல்லது நம்மை காட்டிலும் சிறியவர்கள் இடரல் அடைவதற்கும் நாம் சந்தர்ப்பமாக அல்லது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி விட முடியும். இந்த 2 காரியத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 1 பேதுரு 2:16 வாசிக்கும் பொழுது நமக்கு சுயாதீனம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்பீங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மறுபடியும் நாம் அடிமைத்தன நுகத்தடிக்கு உட்படாமல் சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன எழுதுகிறாருன்னா, ஒரு சிலர் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நீங்கள் இப்போ அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டபடினால அவர்கள் சொல்லுகிற அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் அந்த சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மற்றவர்கள் உங்களை அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் உட்படுத்தி கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். பாருங்கள், இந்த சுயாதீனம் என்பது இங்கே நாம் ஒரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். சுயாதீனம் நமக்கு இருக்கிறதுபடினால் அதை நீங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக, அப்படின்னா நீங்கள் தப்பாக நடக்கிறதுக்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வது. எனக்கு சுயாதீனம் இருக்குது பாருங்கள். இந்த சுயாதீனத்தை கொடுத்தவர் தேவன் தான். பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து அங்கே நன்மை தீமை அறியத்தக்க மரம், அது தேவனுக்கே உரியது. நன்மை தீமை அறியத்தக்க காரியம் என்பது அது தேவனுக்கு உரியது. ஆனால் அதை மனிதர்கள் சாப்பிடாதபடிக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், நன்மை தீமையை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் புசிக்காதபடிக்கு அதை தேவன் தடுக்கவே இல்லை. ஆனால் அதை புசிக்கவும் அவர்களுக்கு உரிமையை கொடுத்திருந்தார், புசிக்காமல் இருக்கவும் அவர்களுக்கு அந்த தெரிந்து கொள்ளக்கூடியதான அந்த வாய்ப்பை ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்திருந்தார். புசிக்காதீங்க, புசிச்சா இப்படி நடக்கும்னு சொன்னார் ஒழிய புசிக்காதபடி அவர்களை தடுக்கவும் இல்லை. அந்த மரத்தை அங்கே வைக்காமே இருந்திருக்கலாம், அல்லது மரத்தின் கனியை எட்டாத கனியாக வைத்திருக்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய உயர்ந்த மரங்களெல்லாம் இருக்குது, மலைகளில் இருக்கக்கூடிய பெரிய மரங்களெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போய் ஏறி மனிதன் பறிக்க முடியாத நிலைமையிலாம் இருக்குது. அப்படியெல்லாம் தேவன் அதை வைக்கவில்லை, எளிதில் பறிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் தேவன் வைத்திருந்தார். அப்படின்னா சுயாதீனம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அந்த சுயாதீனத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். அவருக்கு முழு அதிகாரம் இருந்தது. முதலாம் ஆதாமுக்கு கொடுத்தது போலவே அந்த கடைசி ஆதாமாகிய இயேசுவுக்கும் ஒரு சுயாதீனம் இருந்தது. அவர் சொல்கிறார் மத்தேயு 11:27, நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கோம், வாசிங்க. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய். All things have been handed over to me
பை மை ஃபாதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குனாக்கும் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய ஜீவனே கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் கொடுக்கலாம், அவர் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவர் பிதாவை கேட்டு எல்லாத்தையும் செய்தபடினால அவர் போய் கேட்குறார், நான் கொடுக்கவா வேண்டாமா? அப்போ ஆண்டவர் இயேசு அந்த சுயாதீனத்தை தன் இஷ்டப்படி செய்வதற்கு, மாம்சத்திற்கு பிரியப்படுத்தும்படி, அப்படின்னா சுய விருப்பத்தை பிரியப்படுத்தும்படின்னு அர்த்தம். அவர் அதை பயன்படுத்தாமல் அதை அப்படியே தேவனுடைய பாதத்தில் வைத்து, தேவனை என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு சுயாதீனம் இருக்கிறது. ஜீவனை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதை அவர் தன் இஷ்டத்துக்கு பயன்படுத்தவே இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய அந்த சுயாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். பேதுரு அதை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் அந்த எழுதின பின்னாடி தொடர்ச்சியாக என்ன எழுதுகிறார் என்று நாம் பார்ப்போம். 2ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்துக்கு அடுத்தபடியாக அவசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மாம்சத்தில் உள்ளதான காரியங்களில் பாவமே இல்லாத சில காரியங்கள் கூட இருக்குது. அதுலேயும் சுயாதீனம். இப்போ புசிக்கிறதில்ல, உடுத்துறதில்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, பழைய ஏற்பாட்டில் 10ல் நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கு கட்டாயமாக தசமபாகமாக லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுக்க வேண்டும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை அது ஏழை எளியவர்களுக்கும் கூட உரியதாக இருந்தது. அந்நியர் பரதேசிகளுக்கெல்லாம் கூட அதை பகிர்ந்து கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுப்பதற்கு எந்த கொடுங்கள் என்று இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு எந்த கட்டளையுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம், கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அப்போ இதுதான் சுயாதீனம். கொடுக்கறதுக்கும் உரிமை இருக்குது, கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கும் நமக்கு சுயாதீனம் இருக்குது. நாம் முழுவதும் கொடுக்கலாம், பாதி கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம், அல்லது 1% கொடுக்கலாம், 2% கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஸோ இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய துர்க்குணத்திற்கு அந்த பிரமாணத்தை ஒரு மூடலாக வைத்து விடாத. நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு உன் இஷ்டப்படி, அல்லது துர்க்குணமாகவும் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சுட்டு இப்போ கீழ்ப்படியெல்லாம் கீழ்ப்படியாமல் போகலாம். எனக்கு சுயாதீனம் இருக்குது, நான் கீழ்ப்படியாமல் போவேன் அப்படின்னு சொன்னால், அந்த சுயாதீனத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆதாம் ஏவாளுக்கு சுயாதீனத்தை கொடுத்து விட்டார். இது புசிக்காத அப்படின்னு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். ஆனால் புசிக்கிறதும் புசிக்காதும் இஷ்டம். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமிழத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று எழுதியிருக்கு. ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்டாராம், ஒரு நாத்திகர் ஒரு மனிதர் இடத்துல, ஒரு ஊழியக்கார்ட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அது வல்லமை உள்ளது, அது மனிதருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, 2000 வருஷம் ஆச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி, இத்தனை வருஷத்தில் பாவம் உலகத்தை விட்டு போயிருக்க வேண்டுமே என்று சொன்னாராம். அந்த மனிதர் திருப்பி கேட்டாராம், இந்த உலகத்தில் ஏராளமான அழுக்கை நீக்கக்கூடிய சோப்புகளும் டாய்லெட் கிளீனிங் அல்லது நிறைய லிக்விட்லாம் இருக்குது, ஆனாலும் அழுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டாராம். இது எப்படி இருக்குனாக்கும், உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் சுத்தம் பண்ணிக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் அழுக்கு ட்ரெஸ் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டது மாதிரி. அழுக்கு ட்ரெஸ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அழுக்கு ட்ரெஸ் ஏன் இருக்குது? வாஷிங் மிஷினில் போட்டால் தான், அதுக்குரிய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் தான் அது சுத்திகரிக்குமே ஒழிய, வாஷிங் மிஷின் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அழுக்கெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து துவைச்சி காய போட்டு வச்சுறாரு. ஸோ சிமிலர்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளதான், எந்த பாவத்தை மன்னிக்கும். ஆனால் அது யாருக்கு? யார் போய் அவரை விசுவாசித்து தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான், தன்னை அவரிடத்தில் சரண்டர் பண்ணுறவங்களுக்கு தான். சபைக்கு வர்றோம், வார்த்தையை கேட்குறோம், அந்த வார்த்தை வல்லமை உள்ளது தான், அந்த வார்த்தை ரட்சிப்பிற்கு அவசியம் கூட. ஆனால் அது கேட்குற எத்தனை பேர் அது கீழ்ப்படுகிறோம்? ஆக
தேவன் ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லா வழிமுறையும் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். அதை விசுவாசிக்காதபடினாலையும் கீழ்ப்படியாதனாலையும் அப்படியே பாவிகளாகவே இருக்கிறார். அழுக்காகவே இருக்கிறது. சோப்பு இருக்கிறது, அதை சுத்திகரிக்க முடியும். ஆனால் அழுக்கு அப்படியே இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சிந்தி விட்டார். ஆனால் பாவிகளும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாவத்தை அறிக்கையிடாமல் வைத்து இருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் அருமையானவர்களே, இந்த சுயாதீனம் என்பது ஆண்டவர் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தாள். இதுதான் சுயாதீனம். நீ திறக்கலாம், திறக்காமல் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆனாலும் கூட அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி ரட்சிப்பதே இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவர் சுயாதீனம் கொடுக்கிறார். ஒருவன் என்னிடத்தில் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்கிறானோ அவன் தான் எனக்கு சீசன் என்று சொன்னார். அப்போ சிலுவையை எடுக்கிறது எடுக்காமல் இருக்கிறது நம்ம சுயாதீனம் இருக்குது. ஒரு பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு சுயாதீனம் இருக்குது. உடுத்துகிற விஷயத்தில் நமக்கு சுயாதீனம் இருக்குது. உண்ணுகிற விஷயத்தில் நமக்கு சுயாதீனம் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது என்று பவுல் சொன்னார். கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 12 - 14 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 5, 12, 14. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்போ இங்கே பாருங்கள், எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சுயாதீனம் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாதுனாக்கும், யூ ஆர் கால்டு டு ஃப்ரீடம் பிரதர், ஒன்லி டு நாட் டர்ன் யுவர் ஃப்ரீடம் இன்டு ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஃப்ளஷ். முதல்ல சொல்கிறாரு 1வது வசனத்தில், நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் போய் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு கீழ்ப்படியாதீங்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு பகுதியில் அதுக்கு எதிர்மறையான காரியத்தை சொல்கிறார். நான் சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்டவன், அதனால் நான் எதுக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சுயாதீன பிரமாணத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், விபச்சாரம் செய்தால் தான் பாவம், விபச்சாரம் செய்தால் அதுக்கு தண்டனை, அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது உள்ளான இருதயத்தில் இருக்கிற காரியம். இது வெளியில் யாருக்குமே தெரியாது. அப்போ நமக்கு சுயாதீனம் இருக்குது. அதாவது வெளிப்படையாக பாவம் செய்தால் தண்டனை என்பது பழைய ஏற்பாடு. உள்ளான இருதயத்துக்குள்ளே நீங்கள் யோசித்தா, கற்பனை பண்ணி பார்த்தா இங்கே யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் இருதயத்தில் நீங்கள் துர்க்குணமாக சிந்திக்கலாம், பொல்லாப்பாக சிந்திக்கலாம், காம விகாரத்துக்கு ஏதோவா சிந்திக்கலாம், ஒழுக்கைக்கேடானதை சிந்திக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் உன் சிந்தனை வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கை. ஏனென்றால் தேவன் அதை எல்லாம் அறிந்திருக்கிறார். யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் அந்த பிரமாணத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல், அது யாருக்கும் தெரியாது, மறைவாக தானே இருக்குது. அப்படின்னா இப்போ நம்ம பாவம் செய்யலாம், யாருக்கும் தெரியாது. இன்னும் ஆண்டவரை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் சுயாதீனம் உள்ளதான அந்த பகுதிகளை நாம் கையாளும்போது யாருக்கும் இடரலற்றவர்களாகவும், நாம் செய்யக்கூடியதான எந்த பாவத்துக்கும் அதை ஒரு ஷீல்டு மாதிரிக்க, எனக்கு சுயாதீனம் இருக்குது, கொடுக்கறதுக்கும் சுயாதீனம் இருக்குது, கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் சுயாதீனம் இருக்குது. எந்த உணவையும் சாப்பிடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸையும் நான் உடுத்தாமல் இருக்கலாம். ட்ரெஸ்ஸை பற்றி எந்த பிரமாணமும் இல்லை. ட்ரெஸ் மாடஸ்ட்லி, அது பவுல் சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23 - 24, 31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10, 23 - 24. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். 31, 32. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. பாருங்க, புசிக்கிற விஷயத்தில் இன்னும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலையும் கூட இதை குறித்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9 வாசிங்க.
ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். தொடுத்து வாசி. எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனச்சாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். அதாவது முதல்ல நான் சொன்னது என்னன்னா, அந்த சுயாதீனத்தை நாம் இஷ்டப்படிக்கு செய்யும் பொழுது அதை நம்முடைய துர்க்குணத்தை மறைப்பதற்கு அந்த பிரமாணத்தை முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிறது. எனக்கு சுயாதீனம் இருக்குது, நான் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ சபைக்கு போகிறது வந்து கட்டாயம்னு எங்கேயாவது எழுதியிருக்கா பைபிளில்? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சபைக்கு போகணும் அப்படி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுஷ்டிப்பாயாக, ஓய்வு நாளில் நீ யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போகணும்னு எழுதியிருக்கா? இல்லை. சபை கூடி வருதல் விட்டு விடாதிருங்கள்னு தான் பவுல் சொல்கிறார் ஒழிய சபை கூடி வருதல் விட்டு விடாதிருங்கள் அப்படி தான் எழுதியிருக்கு. எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பைபிள் படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஜெபம் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உபவாசிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. காணிக்கை கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரிக்க சபை கூடி வருவதற்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வரணும்னு கட்டாயமே கிடையாது. பைபிளில் அப்படி தான் இதெல்லாம் என்ன எழுதியிருக்கு? சபை கூடி வருதல் நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்க ஒழிய ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல அல்லது வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வரலைன்னா அது பாவம்னு எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. டெய்லி வந்து பைபிள் படிக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் டெய்லி பைபிள் படிக்கணும்னா பாவம்னு எங்கேயுமே சொல்லலை. இது எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக சொல்லப்பட்டதான ஆலோசனைகளை தானே தவிர அது கட்டாயமே கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒருத்தரை வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை போல நடத்துகிறது போல அந்த சுயாதீனத்தை யார் துர்க்குணத்திற்கு ஏதுவாக எடுத்துக்கொள்கிறார்களோ அப்படின்னா அவங்க இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு நினச்சி ஒருவர் வந்து அந்த சுயாதீனத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. பைபிள் படிக்கலைன்னா பாவமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவன் எனக்கு பைபிள் படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம், அது ஏன் இஷ்டம். இதுதான் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிருக்கிறது. பைபிள் படிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வார்த்தையே எடுத்துக்கொள்வது ஒரு சீல்டு மாதிரி. பைபிள் படிக்கலாம் பாவம்னு எங்கே எழுதியிருக்கு? சபை கூடி வரலைன்னா சபை கூடுறதுக்கு வரலைன்னா பாவம்னு எங்கே எழுதியிருக்கு? இல்லை. 10ல் 1 கொடுங்கன்னு எங்கே எழுதியிருக்கு? இல்லை. எவ்வளோதான் காணிக்க கொடுக்கும்னு ஏதாவது பிரமாணம் இருக்கா? இல்லை. இதுதான் சுயாதீன பிரமாணம். அப்போ சுயாதீனம் கொடுக்கும் பொழுது தான் ஒரு மனுஷன் உண்மையாக எந்த அளவுக்கு அவன் இருதயத்தில் விடுதலையாய் கீழ்ப்படுகிறான் என்பது தெரியும். அதனால தான் ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்தார். அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை அங்கே வைக்காவிட்டால் அவனுக்கு வந்து அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரிக்க. எப்படி ஒரு இயர் எண்டில் வந்து வருஷம் பூரா பாடம் நடத்திட்டு வருஷ கடைசியில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அனுவல் எக்ஸாமினேஷன். இது எதுக்கு? அப்போ தான் அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த வகுப்பில் நடத்தப்பட்ட பாடங்களை எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதற்கு தான் அந்த டெஸ்ட். அதே மாதிரி தான் தன்னுடைய வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறார்கள் என்பதை அறிவதற்கு தான் தேவன் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட் எப்படின்னா அது சுயாதீனம். பாருங்கள், ஒரு நம்ம வாலிபர் மீட்டிங்லாம் சென்னை பிரதர்ஸ் வந்து ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. அதில் வந்து பாய்ஸ் வந்து ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரியும் அந்த கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்தும்போது வந்து அங்கே கேண்டீனில் போய் இருந்தவங்க, அந்த ஆசிரியர்களை குறித்து குறை பேசினவங்க, அங்கே நடத்தின பாடத்தை கவனிக்காமல் இருந்தவங்க, இப்படி கிளாஸை கட்டடிச்சு போகிறவங்க, இவங்கெல்லாம் கடைசியில் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் சிசிடிவி கேமரா மாதிரி அங்கே என்னமோ ஒரு கேமரான்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கண்காணிச்சுட்ருக்கோம், பாருங்கள் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ சுயாதீனம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இஷ்டப்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், சபையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. திருடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தவருடைய பொருளை நம்ம எடுக்கக்கூடாது. யாரும் பெரும்பாலானவங்க அப்படி எடுக்கிறது இல்லை. யாரோ ஒரு சிலர் பண்ண தப்பு
அப்பப்போ சிலருடைய பணம் இங்கே காணாமல் போனதை நம்முடைய நாலேஜுக்கு வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, ஏதோ சின்ன பிள்ளைகள் செஞ்சுருக்கு, ஆனால் யாருன்னு தெரியல. ஆனால் சிசிடிவி கேமரா போட்டு பார்க்க ஆரம்பித்த பின்னாடி ₹1 கூட திருடு போகலைங்க. அது எப்படி? ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே. அப்போ அவர்கள் குழந்தைகளைப் போல இருக்கிறபடினால அங்கே ஒரு சட்டமும் அதுக்கு ஒரு தண்டனையும் தேவைப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் சுயாதீனம் இருக்கிறபடினால நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் சுயாதீன பிரமாணத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக அல்லது தப்பு பண்ணுறதுக்கு சாதகமாக நம்ம எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். சப்போஸ் இங்கே இப்போ திடீர்னு இன்னையிலேருந்து சிசிடிவி கேமராவே வைக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அல்லது அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால், அப்பொழுதும் உண்மையாய் தேவனுக்கு நடக்கிறவர்கள் அந்த சுயாதீனம் கொடுக்கும் பொழுதும் கூட, அல்லது யாரும் உங்களை கண்காணிக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட அவங்க உண்மையாக இருப்பாங்க. அதுதான் டெஸ்ட்டு. இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோசியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய காலத்தில் தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கென்று அங்கே ஒரு பெட்டி வைத்து அதில் காணிக்கப்பட சொன்னார்கள். அந்த காணிக்கைக்கு எந்த கணக்கு வழக்கம் வைக்க வேண்டியதே இல்லைன்னு சொன்னாங்க. ராஜா சொன்னான், யார் கணக்கு எழுதுறது, ஒருத்தர் வேண்டாம், அந்த பணத்திற்கு கணக்கே வேண்டியதில்லைன்னு சொன்ன. ஏனென்றால் அந்த மனிதர்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. அவர்கள் நிச்சயமாக தப்பு பண்ண மாட்டார்கள். எதுக்கு கணக்கு தேவையில்லை. எப்படி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நாம் அவர்களுக்கு சுயாதீனம் கொடுத்தாலும் அதை அவர்கள் தப்பு பண்ணுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஆனபடினால கணக்கே தேவையில்லை. இப்படி தான் அருமையானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லக்கூடுமானால், இவனுக்கு பரீட்சையே தேவையில்லை, இவனுக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு சிசிடிவி கேமரா அதெல்லாம் தேவையில்லைப்பா. பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம அரசாங்கங்கள் அதிகப்படியான பணத்தை எதுக்கு செலவழிக்கிறாங்கன்னாக்கும், சட்டம் ஒழுங்கை கடைப்பிடிப்பதற்கு. இப்போ காவல்துறை, அப்புறம் அதே மாதிரி இராணுவம், இதுக்கெல்லாம் எத்தனை கோடி செலவழிக்கிறாங்க. உண்மையிலே எல்லா நாட்டில் உள்ளவங்க ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க, நேர்மையாக நடக்கிறாங்கன்னா, இந்த செலவு ஃபுல்லாகவே அப்படியே நாம் நன்மையான காரியங்களை செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் ஜனங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள், ரோடுகள், வசதிகளை செய்வதற்கும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பல லட்சம் கோடி, ஆயிரக்கணக்கான கோடிகளை நாம் இராணுவத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்? பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம மேலே படையெடுத்து பாதிச்சிடக்கூடாங்க. இந்த பணம் பூரா பக்கத்து நாட்டுக்காரன் தப்பே பண்ண மாட்டான்னு சொன்னால் நமக்கு இராணுவமே தேவையில்லை. அதே மாதிரிக்க போலீஸ், அதுக்கு ஏராளமான பணத்தை செலவழிக்கிறோம். கோர்ட்டுன்ட்டு மனிதர்கள் தப்பே பண்ண மாட்டாங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் போகும்போது அங்கே இராணுவமும் இருக்காது, காவல்துறையும் இருக்காது. காரணம் என்னென்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள். இப்படி தான் அருமையானவர்களே, தேவன் நமக்கு என்ன சுயாதீனம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், சபைக்கு வரலாம், வராமல் இருக்கலாம், பைபிள் படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம். அப்படி சொன்னாலும் அடுத்த ஸ்டெப், இதை நீங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிடாதீங்க. இன்றைக்கி பாருங்கள், யூதாவினுடைய நிருபத்தில் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஒரு சிலர், யூதா 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு தேவன் இரக்கத்தினால தான், அவருடைய இரக்கத்தினால தான் ரட்சிப்பு, கிரியையினால ரட்சிப்பு கிடையாது, தேவனுடைய கிருபையினால தான். அது நம்ம எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். நம்முடைய எந்த புண்ணிய செயல்கள்னாலேயோ அல்லது கிரியையினாலேயோ ரட்சிப்பு கிடையாது, தேவனுடைய இரக்கத்தினால தான் ரட்சிப்பு, கிருபையினால தான் ரட்சிப்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ என்ன, நம்ம என்ன கிறிஸ்தவர்கள் ஆகிட்டோம்னா என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம். தேவன் நம்முடைய கிரியையினால் நமக்கு புண்ணிய செயல்னால நமக்கு ரட்சிப்பு தருகிறவர் அல்ல, அவருடைய இரக்கத்தினால தான். அதனால் எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாய் பாவம் செய்யலாம் என்று போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறாருன்னா, தேவனுடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை தே ஆர் மிஸ்யூசிங், தே ஆர் டேக்கிங் அன்டியூ அட்வான்டேஜ் இன் த லார்ட்ஸ் குட்னஸ். தேவனுடைய நன்மையான அவருடைய இரக்கத்தில், அவருடைய தயவில் ஆண்டவர் நமக்கு இலவசமாக மன்னிக்கிறார். எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிக்கிறார்னா, அப்புறம் நான் பாவத்தை செய்யா,
நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். இப்படி சிலர் போதிக்கிறார்கள். இவர்கள் பக்தியற்றவர்கள், பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பாருங்க, for certain persons have crept in unnoticed, those who were long beforehand marked out for this condemnation, ungodly persons who turned the grace of our God into licentiousness to sin. பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி. நீ கிறிஸ்தவன் ஆகிட்டா நீ என்ன பாவம்னாலும் செய்யலாம், தேவன் மன்னிச்சிருவார். இப்படி சிலர் உபதேசிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுயாதீனம் அல்லது கிருபை அல்லது இரக்கத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்வது. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ என்ன பாவம் செஞ்சாலும் தேவன் மன்னிச்சிருவார், நீ பாவம் செய். இன்னும் அருமையானவர்களே, நமக்கு தேவன் சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். நாம் உண்ணுறோம், உடுத்துகிறோம், ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா எல்லாவற்றையும் புசிக்க நமக்கு உரிமை இருக்குது. விக்கிரகம்ன்றது ஒன்றும் இல்லையா, கல் மண்ணும் தான், அது தேவன் படைச்சது. அதில் எது சாமி மனுஷனாக வச்சுக்கிட்டான், அதனால் என்ன இருக்குது, ஒன்று விக்கிரமில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சா அது அவனுக்கு பாவம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு பொருளை, உணவுப் பொருளை, படைக்கப்பட்ட பொருளை ஒருவன் சாப்பிட்டால் அவனுக்கு அது பாவம் இல்லை. ஏனென்றால் அவன் விசுவாசத்தின்படி அதை அவன் தெய்வமாக நினைக்கவில்லை. அது ஒரு பக்திக்குரிய, ஒரு வணக்கத்துக்குரிய கருவியாக நினைக்கல. ஆனால் இன்னொருவன் பலகீனமான மனச்சாட்சி உள்ளவனாக இருக்கிறானே, அவனுக்கு இதெல்லாம் சாமிக்கு படைச்சதை புசிக்கலாம் அப்படின்னு நினச்சான்னா உன்னுடைய விசுவாசம் இன்னொருவனுக்கு இடரலாக இருக்கிறதே. நான் இப்பொழுது 2வது பகுதியை பேசுகிறேன். ஒருவனுக்குள்ள சுயாதீனத்தை அவன் பயன்படுத்தக்கூடிய விதம் இன்னொருவனுக்கு இடரலாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்க, சபைக்கு நீங்கள் போனாலும் போகாட்டாலும் ஒன்றும் இல்லைங்க, அப்படி ஒரு கட்டாயமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பிரமாணத்தை வச்சுக்கிட்டு சபைக்கு வரக்கூடிய வளர்ந்த சகோதரர்கள் சபை கூடி வருதலை சர்வதேசமாக விட்டு போகும்போது குழந்தைகளை போன்று, ஆவிக்குரிய குழந்தைகளை போன்று புதிதாய் வருகிறவர்கள் சபைக்கு வார வாரம் வர்றோம்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படிலாம் ஒரு பிரமாணமே கிடையாது. அந்த சகோதரன் வர்றதில்ல, இந்த சகோதரன் வர்றதில்ல, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையை எடுத்தால் யூ ஆர் எ ஸ்டம்பிளிங் பிளாக் டு த லிட்டில் சைல்ட். ஒரு குழந்தையைப் போல இருக்கக்கூடிய, ஆவிக்குரிய குழந்தையைப் போல இருக்கக்கூடிய அந்த சகோதரனுக்கு நீ இடரலாக இருக்கிறாய். அதே மாதிரிக்க விக்கிரகத்துக்கு படைத்ததை நீ புசிக்கலாம், ஆனால் அந்த சுயாதீனத்தை நீ பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் இடரடையிடுவதற்கு ஏதுவாக நீ புசித்தால் அது உனக்கு பாவம் அப்படிங்கிறார். ஏனென்றால் உன்னுடைய சுயாதீனம் இன்னொருவனுக்கு இடரலாக இருக்கிறது. எனவே நீ சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாகவும் கொண்டிருக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்துரு. நீ ஒருவனை நேசிக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம். உதவி செய்யுங்கள் என்பது கட்டாயம் அல்ல. நீ விரும்பினா ஒருத்தனுக்கு உதவி செய்யலாம், ஒருத்தனுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், அது உங்களுடைய பணம். ஆனால் நான் உதவி செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்று நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பதற்கு அந்த சட்டத்தை சாதகமாக எடுத்துக்கொள்கிறீர்கள், சுயாதீனத்தை. இன்னொன்று, உங்களை பார்க்கிற இன்னொருவரும் உங்களை காப்பி அடிக்கிறதுனால, இளைய சகோதரர்கள், குழந்தைகள் நம்முடைய செயலை பார்த்து அவர்கள் இடரலடைந்தால் அதுக்கு யார் காரணம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கிறார். கணவன் மனைவி வீடுகளில் வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது, எந்த காரியத்துக்கு என்ன வாக்குவாதம் நடக்குது பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 18வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறோம். இந்த சிறியர்னா சின்ன பிள்ளைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய சிறுவர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். 2 விதத்துலையும் அது நியாயமானதுதான், சரியானதுதான். பாருங்கள், இந்த குழந்தைகள் நம்மை பார்த்து வளருகிறார்கள். பெற்றோர்கள் இப்போ நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கணும்னா பாவமா? இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளை படிங்கிறீங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறது இல்லை. உங்கள் வார்த்தையினால் படிங்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையினால் படிக்கிறது இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கு. பைபிள் படிக்காட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்க நாம் ஒரு வேளை பொய் சொல்கிறோம், அல்லது நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. அப்போ நம்மை பார்க்கிறதான நம்முடைய பிள்ளைகள் நாம் பொய் சொல்வதையும், அல்லது விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிக்கிறது, அல்லது விக்கிர ஆராதனைக்காரரோடு கலந்திருப்பது, அல்லது உலகத்தாரோடு கூட சேர்ந்து நாம் சபையில் கேட்கிற சத்தியத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசமாக நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கிறோம். நாம் உடுத்துகிற விதத்தில் பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்க முடியும். எத்தனை பேர் சின்ன பிள்ளைகள்லையே அவங்களுக்கு பொட்டு, பூவு, நகை, அல்லது கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் உடுத்தி பிள்ளைகள் அவர்களை வளர்க்கிறார்கள். அவர்களை பேலியாளின் பிள்ளைகளாக வளர்த்து விடுகிறார்கள். அந்த பிள்ளை நகை கேட்கல, பொட்டு கேட்கல, பூ கேட்கல,
எனக்கு இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேட்கல. அப்போவே அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் விருப்பப்படி அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை போட்டு அலங்காரம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து பின்னாடி அந்த பிள்ளை வந்து அதையே கேட்கும், எனக்கு இப்படி கொடு, இதை கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி நம்ம வளர்த்துட்டோம். அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்க்காமல் அந்த பிள்ளையை உலகத்திற்காக வளர்த்துட்டோம். உலகத்தில் உள்ளதான லேட்டஸ்ட்டு ஃபேஷன் அல்லது உலகத்தில் என்னென்னலாம் வந்து மதிக்கத்தக்கதான அலங்காரங்கள் இருக்கிறதோ, நகை, பொட்டு, பூ, ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் உலகத்தாரை போலே வளர்த்துட்டா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் இடர்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் அப்படி பழகி விடுவதுனால அதெல்லாம் ஒரு அவசியமில்லை என்ற எண்ணத்தோட ஒரு இதுதான் சுயாதீன பிரமாணத்தை இப்பொழுது நாம் அனுஷ்டிக்கக்கூடிய விதம், கை கொள்ளக்கூடிய விதம் சிறியவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. எனவே வளர்ச்சி அடைந்த சகோதரர்கள், சப்போஸ் மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள் இருக்குது, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்கிற வார்த்தையை வளர்ந்த சகோதரர்கள் வந்து அசட்டை பண்ணுறான்னு வச்சுங்க. அது திட்டினா திட்டட்டும், அது சொன்னால் சொல்லட்டும் அப்படி நீங்கள் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இடரலாக இருக்கிறீங்க. அவர் திட்டினா திட்டிட்டு போகிறார், அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறார், அவருக்கு என்ன வேறு வேலை இல்லை. உங்கள் கூட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் இடரலாக இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இடரலாக இருக்கிறீர்கள். நம்ம வந்து சபையில் உள்ளவங்களை வச்சு உள்ளவங்களை பற்றி வீட்டில் நம்ம குறை பேசுகிறோம்னு சொன்னால் நம்ம குறை வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம இடரலாக தான் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு இடரலாக தான் இருக்கிறோம். தே வில் ஹவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி எல்டர்ஸ். சபையில் உள்ள மூப்பர்களுக்கோ அல்லது சபையில் உள்ள சகோதரர்களுக்கு மேலேயோ அவங்களுக்கு மரியாதை இருக்காது. யார் காரணம்? நம்ம தான் காரணம். எனவே அருமையானவர்களே, நான் சொல்ல விரும்புகிறது தான், சுயாதீன பிரமாணம் தான் புதிய ஏற்பாடு, எதுவுமே கட்டாயம் கிடையாது. 2 கொரிந்தியர் 17வது அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் வந்து இப்படி ஏதாவது ஒன்று, நீங்கள் ஒரு நாள் பைபிள் படிக்கலைன்னா குற்ற உணர்வு அடைய வேண்டியது இல்லை, அது பாவம் இல்லை. ஆனால் நான் ஒரு நாள் பைபிள் படிக்கலைன்னா பாவம் இல்லை, நீங்கள் டெய்லி பைபிள் படிக்காமல் இருக்கேன்னு வச்சுங்களேன், உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து அவர்கள் இடர்கள் அடைவார்கள். அவர்களும் அது பாவம் இல்லைன்னு நினைப்பாங்க. வார்த்தையினால் நீங்கள் சொல்லுவீங்க, வாழ்க்கையினால் அவர்களுக்கு ஒரு துன்மாதிரியாக இருப்பீங்க. கணவன் மனைவி சண்டை போடுறீங்க, வாக்குவாதம் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை, அரை மணி நேரம் நடக்கக்கூடிய வாக்குவாதம் உங்கள் பிள்ளைகள் பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? எங்கள் அப்பா வந்து ஒரு ஈகோ, அதாவது வந்து கௌரவ பிரச்சனையை எடுத்துக்கிடுவார். எங்கள் அம்மா வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க, அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆக நாம் வந்து வாழ்க்கையினால் எதை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குறோம்? புருஷனுக்கு கீழ்ப்படியாமையை, வழக்காடுவதை, வாதாடுவதை அல்லது சபையில் உள்ளவங்களை குறை பேசுவதை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குறோம். அண்ட் தட் வே அதான் சொல்கிறாரு, இந்த சிறிய பிள்ளையில் ஒருவருக்கு இடரலாக இருந்தால் அவங்கள கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அந்த பிணம் கூட தண்ணிக்கு மேலே மிதக்கக்கூடாதபடிக்கு ஆழ்கடலில் அமிழ்த்தி விடுங்கிறார். அப்படின்னா ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுடைய மனதில் அது அந்த பிஞ்சு உள்ளத்தில் பதிஞ்சிருச்சுன்னா காலம்புறம் அது அப்படி தான். மனைவி புருஷனை எதிர்த்து பேசுவதும், புருஷன் மனைவியின் இடத்தில் அதிகாரம் பண்ணுவதும், சண்டை போடுவதும், வாக்குவாதம் பண்ணுவதும். எதற்கு வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ரொம்ப விவரம். நம்ம அப்பா எதுக்கு சண்டை போடுவார், அம்மா எதுக்கு எதிர்த்து பேசுவாங்க, அம்மா அப்பாவை எப்படி பேசுவாங்க, அப்பா அம்மாவை எப்படி பேசுவாங்க, எதுக்காக நம்ம வீட்டில் சண்டை வரும். அப்புறம் நீங்கள் பணத்தை உபயோகிக்கக்கூடிய விதம், நீங்கள் வந்து இப்போ ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய விதம், உங்கள் நேரத்தை செலவழிக்கக்கூடிய விதம், எல்லா காரியங்களுமே நம்ம கூட இருக்கிற பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இடர்லற்றவனாயிரு. யுவர் செக்ஸுவல் ஹேபிட்ஸ், உங்களுடைய எதிர்பாலியரோடு கூட நீங்கள் பழகக்கூடிய விதம் அல்லது காம விகாரத்துக்கு ஏதுவான உங்களுடைய நடத்தைகள், உங்கள் பார்வைகள், உங்கள் பேச்சுக்கள். சில பேர் சின்ன பிள்ளையிலேயே மதுபானத்தை ஊற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்து குடிடா அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளையிலே குடிகாரனாக மாற்றி விடுகிறார்கள். குடிகாரர்கள் தங்கள் பிள்ளைகளை குடிகாரர்களாக மாற்றி விடுகிறார்கள். இவரெல்லாம் தேவனுக்கு முன்பாக என்ன கணக்கு சொல்ல முடியும்? எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் மூலமாகவும் நம்ம வீட்டில் உள்ள சிறியவர்கள், பிள்ளைகள் மாத்திரமல்ல மற்றவர்களும் கூட, அதே மாதிரி சபையில் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன நடக்கிறீங்களோ, யூ ஆர் அ ஸ்டம்பிளிங் பிளாக் டு த க்ரோயிங் சர்ச். நீங்கள் சபையில் உள்ள உங்களுக்கு கீழே உள்ள சகோதர சகோதரிகளுக்கு இடரலாக இருக்கிறீர்கள். இந்த வே இன் விச் யூ ஒபே ஆர் யூ டூ திங்ஸ், நீங்கள் எந்த காரியத்தை எப்படி செய்கிறீங்களோ அதன் மூலமாக மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. தெரியாமல் ஏதாவது செய்து கொள்ளலாம், திட்டினால் வாங்கி கொள்ளலாம். இதெல்லாம் என்னது? மற்றவர்களுக்கு நம்ம இடரலாக இருக்கிறோம். we are showing a wrong எக்ஸாம்பிள், தவறான ஒரு மாதிரி. அதே மாதிரி மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அவங்க அப்பா சொல்லிட்டு போகிறாரு, அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை, அவருக்கு என்ன, அவர் வாட்டை சொல்லிட்டு போட்டோம்.
அவர் திட்டினா திட்டட்டும், நான் சொல்கிறேன் நீ செய். பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு அம்மாமார் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருப்பார் மேலவர்கள். சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாகவும் கொண்டிருக்க வேண்டாம். தேவனுடைய பிரமாணத்தை வார்த்தையை எடுத்துக்கிட்டே நாம் நம்முடைய தவறான செயல்களை எல்லாம் நாம் தற்காத்து கொள்கிறோம். கேடை மறிக்க, இந்த வசனம் பாருங்கள் எப்படி இருக்கு. அதே மறிக்க மற்றவர்கள் இடர்கள் அடைவதற்கும் நம்ம காரணமாக இருக்க வேண்டாம். ரெண்டுக்குமே வசனத்தை நாம் கோடிட்டு காண்பிக்க முடியும். ஆனால் தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். என்ன நோக்கத்தோடு கூட அதை செய்கிறோம்? துணிகரமாக செய்கிறோமா, இயலாமையினால் செய்கிறோமா, அறியாமையினால் செய்கிறோமா? இதெல்லாம் தேவன் பார்த்துட்ருக்கார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள். ஆமென்.